இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கிமு 1900 மெல்கிசேதே என்ற மன்னரால் ஆளப்பட்ட எருசலேம் முதலில் சலேம் என்று அழைக்கப்பட்டது. எருசலேம் இன்று உலக ரியல் எஸ்டேட்டில் மிகவும் பரபரப்புடன் போட்டிக்குரிய ஒன்றாக நம்பப்படுகிறது. யூதர்கள், கத்தோலிக்கர்கள், புரோட்டஸ்டன்ட்கள், முஸ்லிம்கள் மற்றும் வேறு அநேகரால் புனித இடமாகவும் கருதப்படுகிறது. இந்த நகரம் யுத்தத்தினால் அழிக்கப்பட்டு 27 முறை மீண்டும் கட்டப்பட்டது. ஆச்சரியமான முரண்பாடு, எருசலேம் என்று உச்சரிக்கப்படும் ஜெருஷாலும் என்ற வார்த்தை சமாதானத்தின் நகரம் என்று பொருள்படும். புதிய எருசலேமுக்கு இயேசுவை தொடர்ந்து தேவ ஜனங்கள் யாத்திரை செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 11:16 நீங்கள் வாசிக்கலாம், அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். இன்று விசேஷமான ஒன்றை செய்ய போகிறோம். நாம் பழைய எருசலேமில் இருந்த சில நண்பர்களுடன் இணைந்து புதிய எருசலேமுக்கு இயேசுவோடு நடப்பது குறித்த செய்தியை கேட்கப் போகிறோம். உங்களுடன் இருப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. எங்கள் நண்பர்கள் எருசலேமில் டிபிஎன் ஸ்டுடியோக்களில் தயாரித்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் நான் மிகவும் பாராட்டுகிறேன். வாக்கு அளிக்கப்பட்ட தேசத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அழகான இடத்திற்கு நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களில் எத்தனை பேர் எருசலேமுக்கு பயணம் மேற்கொண்டதில்லை? கொஞ்சம் பேர்தான். இது உற்சாகம் தரவில்லையா? எனக்கு பிடித்த நிகழ்வுகள் அடங்கிய இந்த செய்தியை எருசலேமுக்கு திரும்புதல் என்று அழைக்கிறோம். அது பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைத்தேன். இதை ஒரு நற்செய்தியில் மட்டுமே காண முடியும். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நற்செய்தியின் கடைசி அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தொடங்குகிறது. இதன் பின்னணியை கொடுக்கிறேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மிகவும் கலக்கமுடன் துக்கமான பிற்பகலுக்கு பிறகு இது நடந்தது. உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு நல்ல செய்தி. ஆனால் சீஷர்களுக்கு இது முழுமையான கலக்கமாக இருந்தது. மேசியா என்ன செய்ய போகிறார் என்பதில் அவர்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததைக் கண்டதும், அவர் கல்லறையில் வைக்கப்பட்டதைக் கண்டதும் அவர்களுடைய நம்பிக்கைகள் அனைத்து முற்றிலுமாக சிதைந்து போனது. ஓய்வு நாளை எருசலேமில் ஒன்றாக கழித்த பின் சீஷர்களில் சிலர் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பத் தொடங்கினர். நம் பிரசங்கத்தை இதிலிருந்து தொடங்குவோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்போது அவர்கள் சாலையில் நடந்து செல்லும் போது திடீரென்று அவர்களுடன் வரும் ஒரு அந்நியருடன் சேர்ந்து கொள்கிறார்கள். அது அசாதாரணமானதல்ல. அவர்கள் பாதுகாப்பிற்காக ஒன்றாக பயணிக்க விரும்பி நடந்த பயங்கரமான விஷயத்தை அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புபடுத்தி பேசுகிறார்கள். அவர்கள் போகும்போது ஒரு விதமாக நடந்து செல்கிறார்கள். சிறிது நேரம் அதை கேட்டுக்கொண்டே வருகிறார். அவர் யார் என்பதை வெளிப்படுத்தவில்லை. இறுதியாக அவர் இனி தன்னை கட்டுப்படுத்த முடியாதவராக சொல்கிறார். அவர் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அவரை அடையாளம் காணவில்லை. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று அதில் இருக்கிறது. அவர்களின் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அவர், நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். நல்ல செய்தி. நற்செய்தி என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அது மகிழ்ச்சியான ஒன்று, சந்தோஷமான ஒன்று. உலகில் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியான ஜனங்களாக இருக்க வேண்டும். அவர் முதலாவது அவர்களை கடிந்து கொள்கிறார். நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இந்த முக்கியமான விஷயத்தை தவறவிடாதீர்கள். அவர்கள் அவரை அறியாததற்கும் சோகமாக இருந்ததற்கும் தொடர்பு இருக்கிறது. அவர்கள் அவரை அறியவில்லை என்றும் சோகமாக இருந்தார்கள் என்றும் வேதம் சொல்கிறது. முடிவில் எல்லா மாற்றங்களையும் காணுவீர்கள். அந்த மாற்றம் என்ன என்பதை அறிவீர்கள். அவர் அவர்களோடு நடந்து இது என்னவென்று கேட்கிறார். அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருக்கிறது. அவன் பிரதியுத்தரமாக, எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீங்கள் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். இந்நாட்களிலே எருசலேமிலே நடந்தவைகள் உங்களுக்கு தெரியாதா? அவர் எவைகள் என்றார். தேவன் அறியாமல் கேள்விகளை கேட்கிறாரா? நாம் சிந்திக்க வேண்டும் என்று கேள்விகளை கேட்கிறாரா? அவர் நாம் கேட்கும் கேள்விகளைக் கொண்டே நம்மை வெளியே இழுப்பார். அவர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். எங்கே இருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். அவர் சீஷர்களிடம், மேலறைக்கு செல்லும் வழியில் என்ன வாதிடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் எதை குறித்து வாதிடுகிறார்கள் என்று அவருக்கு தெரியும். அவர்களில் பெரியவன் யார்? எனவே கிலேயோப்பா, எருசலேமிலே நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான்.
இயேசு பெத்லகேமில் பிறந்தவர், வெகு தொலைவில் இல்லை. அவர் எருசலேமில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அவர் 12வது வயதில் தேவாலயத்தில் போதகர் நடுவில் பேசுகிறதை கேட்கவும் வினாவவும் கண்டார்கள். அவர் எருசலேமில் 3½ ஆண்டுகள் பிரசங்கித்து வந்தார். அதனால் அவரிடம் இதை கேட்பது ஒரு விசித்திரமான விஷயம். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளையே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். நாங்கள் நம்பியிருந்தோம் என்பதற்கு அர்த்தம் என்ன? அது கடந்த காலம் இல்லையா? அவர்களின் நம்பிக்கைக்கு என்ன நேர்ந்தது? அது அழிக்கப்பட்டது. இறுதியாக இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசத்திற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொன்னார். இதை கவனியுங்கள். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்துக் காண்பித்தார். அந்த நேரத்தில் வேதம் எவ்வளவு எழுதப்பட்டிருந்தது? பழைய ஏற்பாடு ஒன்றுதான். அதனால் அவர் என்ன செய்தார்? எல்லா வேதங்களிலுமிருந்து விளக்கினார். பழைய ஏற்பாட்டில் தன்னை பற்றிய விஷயங்களை வேதத்திலிருந்து விளக்கினார். வேத வாக்கியங்கள் என்ன பேசுகின்றன? பழைய ஏற்பாடு முக்கியமாக நமக்கு இயேசுவை சுட்டிக்காட்டுகிறது. ஆதாமை பற்றி நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது 6வது நாளில் அவர் தூங்கப் போகிறார். அவருடைய விலா திறக்கப்பட்டு மனைவி உண்டாக்கப்படுகிறாள். வாரத்தின் 6வது நாளில் இயேசு சிலுவையில் தொங்கினார். எல்லாம் முடிந்தது என்று அவர் நமக்காக மரித்தார். தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்து திருச்சபை பிறந்தது. ஆபிரகாம் ஈசாக்குடன் மலைக்குச் சென்றதை வேதத்தில் வாசிக்கும் போது, ஈசாக் மீது கட்டைகளை சுமத்தினவுடன் ஈசாக் கேட்கிறான். அப்பொழுது ஈசாக் ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே, நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்கிறான். ஆபிரகாம், தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். ஈசாக்கு ஆபிரகாமின் மகன். அவர்கள் மலையின் உச்சிக்கு வரும்போது ஒப்புக் கொடுத்து வருகிறார்கள். தன் கையை நீட்டி கத்தியை எடுக்கும் சற்று முன்னர் தூதரானவர் ஆபிரகாமை தடுத்து நிறுத்தி பின்னாக புதரிலே ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பிக்கிறார். முட்புதரிலே கிரீடம், பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி புதரிலே சிக்கியிருந்தது. அவர் கிறிஸ்துவுக்கு உதாரணம். சிம்சோனை குறித்து, அவனது வாழ்க்கையின் கடைசி செயல் குறித்து நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது, என் ஜீவன் மடிய கடவது, அவர் கைகளை நீட்டி தாகோன் கோயிலை வீழ்த்தினார். தேவனுடைய ஜனங்களை எதிரிகளிடமிருந்து காப்பதற்காக அவர் தனது ஜீவனை கொடுத்தார். நீங்கள் வேதாகமத்தை தொடக்கம் முதல் இறுதி வரை படித்திருக்கலாம். கிதியோனை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் படித்திருந்தால், எஸ்தரை குறித்தும் படித்திருந்தால், அவர்கள் அனைவரும் இயேசுவை முன்னறிவித்திருப்பார்கள். எனவே வேதம் ஒரு அற்புதமான புத்தகம். தன்னை பற்றிய விஷயங்களை எல்லா நியமங்களிலும் இருந்து அவர் அவர்களுக்கு விளக்கினார் என்று சொல்கிறது. இப்போது நான் எப்போதும் செய்யாத ஒன்றை செய்யப் போகிறேன். நீங்கள் பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளுக்கு பெயரிடலாம். பழைய ஏற்பாட்டு குணங்களுக்கு பெயரிடுங்கள். பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரம் நோவா. ஆம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நமக்கு இயேசுவின் மூலம் கிருபை கிடைத்தது. நோவாவின் நாட்களில் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி இருந்தது என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும். இயேசு நானே வாசல் என்றார். அந்த பேழையில் சென்றதன் மூலமே அவர்கள் ஜீவனை கண்டடைந்தார்கள். முழு உலகமும் நோவா மூலம் மீண்டும் பெருகத் தொடங்கியது. இயேசு நோவாவின் நிகழ்வில் இருக்கிறார். ரட்சிப்பின் நற்செய்தி நோவாவின் நிகழ்வில் இருக்கிறது. அவர்கள் கிருபையால் ரட்சிக்கப்பட்டார்கள். நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. நிகழ்வுகளுக்கு நான் ஒரு செயல் வடிவம் கொடுக்க விரும்புகிறேன். மற்றொரு நிகழ்வு சாலமோன். சாலமோன் தாவீதின் குமாரன். இயேசு தாவீதின் குமாரன். சாலமோன் சமாதானத்தின் ராஜா. இயேசு சமாதானத்தின் ராஜா. சாலமோன் இதுவரை வாழ்ந்தவர்களில் விசேஷித்த ஞானவான். இயேசு விசேஷித்த ஞானவான். சாலமோன் ஐஸ்வர்யவான். இயேசு ஐஸ்வர்யவான். சாலமோன் எருசலேமின் மிக உயர்ந்த மகிமையில் இருந்தான். இயேசு புதிய எருசலேமின் மிக உயர்ந்த மகிமையின் ராஜா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சாலமோனின் கதையில் இயேசுவின் உதாரணங்களை நீங்கள் தொடர்ந்து காணலாம். சாலமோன் ராஜாவாகுவதற்கு முன்பு ஒரு யுத்தம் நடந்தது. அவரிடமிருந்து அரியணையை கைப்பற்ற முயன்றார்கள். ஆம், அதே வழியில் இயேசுவிடமிருந்து சிம்மாசனத்தை கைப்பற்ற ஒரு யுத்தம் நடந்தது. தானியேல் சரி, அவரை சொல்லலாம். தானியேல் வாலிபனை குறித்து பார்க்கலாம். தானியேல் திருமணம் செய்து கொள்ளவில்லை. நான் விவரங்களுக்கு போக விரும்பவில்லை, ஆனால் என்னை நம்புங்கள். தானியேல் தவறு செய்ததற்காக ஒற்றர்கள் அவரை பின்தொடர்ந்ததாக வேதம் சொல்கிறது. ராஜா அவனை முழு உலகிற்கும் நிலைநிறுத்த நினைத்தான். அதற்கு சில சந்தர்ப்பங்களை அவர்கள் காண முயன்றார்கள். ஒற்றர்கள் இயேசுவை தேடி வந்தார்களா?
இறுதியாக அவர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கி தானியேலுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்தார்கள். அவர் ராஜாவின் சட்டத்தை மீறினார் என்று வேதம் சொல்கிறது. இது ஒரு தவறான குற்றச்சாட்டு. தானியேல் ஆண்டவருடனான ஐக்கியத்தை மறுதலிப்பதை விட மரிக்க தயாராக இருந்தான். இயேசு எல்லாவற்றிற்கும் மேலாக என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறட்டும் என்று சொன்னார். தானியேல் ஜெபம் செய்தார். சிங்க குகையில் போட்டார்கள். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபம் செய்தார். அங்கிருந்து ஒலிவமலை வெகு தொலைவில் இல்லை. இயேசு அங்கே ஜெபம் செய்தார். பின்னர் அவரை சிலுவைக்கு கொண்டு சென்றார்கள். இயேசு சிலுவைக்கு கடந்து போனார். அவரை ஒரு கல்லறையில் வைத்து அதை அரசாங்க முத்திரையிட்டு மூடினார்கள். பிசாசால் அவரை அங்கே வைத்திருக்க முடியவில்லை. தானியேல் குகையில் போடப்பட்டார். சிங்கங்கள் நிறைந்த குகையில். அதன் வாயில் ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டு அரசாங்க முத்திரை போடப்பட்டது. இயேசு உயிரோடு வெளியே வந்தார். சிங்கங்கள் பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறவன், கர்ஜிக்கிற சிங்கம் போன்றவன் சிங்கத்தால் தானியேலோடு போராட முடியவில்லை. பிசாசால் இயேசுவை வைத்திருக்க முடியவில்லை. ஆமென். வேறு சிலரின் நிகழ்வுகளும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்போது உற்சாகமாக இருப்பீர்கள். யோசேப்பை குறித்து படித்திருக்கிறோம். எனக்கு பிடித்தவரை தெரிந்து கொள்ளலாம். யோசேப்பு. பவுல் சொல்வது போல் நான் இன்னும் என்ன சொல்ல வேண்டும்? ஏனென்றால் யோசேப்பை குறித்து உங்களுக்கு சொல்ல நேரம் போய்விடும். ஜாதிகளின் தகப்பனின் நேசகுமாரன். தேவன் பிதா என்று அழைக்கப்படுகிறார். தந்தை அவர்களுக்கு சிறப்பு அங்கி கொடுக்கிறார். அவர்கள் அவனிடம் நலனை நாடினார்கள். சகோதரனை காணவில்லை. தந்தை தங்களோடு அனுப்பிய இழந்து போன சகோதரனை தேட வருகிறார். இழந்து போனவர்களை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு பிதாவினால் அனுப்பப்பட்டார். அவர்கள் அவரை அழைத்துச் சென்று குழியில் வீசினார்கள். இயேசு கல்லறையில் வைக்கப்பட்டார். அவர்கள் அவனை வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்றார்கள். இப்போது யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கும் இயேசு 30 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டார் என்பது உண்மை. அது பொருந்தவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் நினைவில் வைத்திருக்க முடியும். யோசேப்பின் நேரத்திற்கும் யூதாவின் காலத்திற்கும் இடையில் ஒரு அடிமையின் விலையில் பணவீக்கம் இருந்தது என்று. அவர் எகிப்துக்குச் சென்றார். இயேசுவும் எகிப்தில் கொஞ்ச காலம் செலவிடச் சென்றார் அல்லவா? அவர் 12 பேரில் ஒருவரால் துரோகம் செய்யப்பட்டார். யோசேப்பை கொல்ல விரும்பி வழி நடத்தின தலைவன் சிமியோன் என்று நினைத்தார்கள். அவனுடைய சகோதரர்கள் கடைசியில் யோசேப்பிடம் தானியம் கேட்டு வந்தார்கள். ஆனால் அவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை. எல்லாவற்றையும் அவன் புரிந்து கொண்டாலும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் மூலம் பேசுகிறார். காரணம், அவன் சரியான ஹீப்ரு ஆராமை பேசுகிறவன். அவன் எல்லாவற்றையும் கேட்கிறான் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அவனை அடையாளம் காணவில்லை. வேதம் சொல்கிறது, இயேசு தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. பெரும்பாலும் நாம் அவரை அடையாளம் கண்டுகொள்வதில்லை. எம்மாவு நிகழ்ச்சியில் அவர் தமது சீஷர்களுடன் உண்மையாக நடந்து வருகிறார். அவர்கள் அவரை அறியவில்லை. நண்பர்களே, எங்கும் செல்ல வேண்டாம். இன்றைய விளக்க காட்சிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் திரும்பி வரும். வேதம் தேவனின் பரிசுத்த மற்றும் ஊக்கமளிக்கும் வார்த்தை. இயேசு எம்மாவுக்கு நடந்து செல்லும் போது தன்னை கிலேயோப்பாவுக்கும் அவரது தோழருக்கும் வெளிப்படுத்த விரும்பினார். வேத வசனங்களை நன்கு புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவ விரும்பினார். நாமும் வேத வசனங்களை புரிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். அதனால் எருசலேமுக்கு திரும்புதல் என்ற தலைப்பில் இந்த இலவச ஆய்வு வழிகாட்டியை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறேன். வேதாகமத்தை விளக்க யார் நமக்கு உதவ முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கிறிஸ்துவர்கள் வேதத்தை வாசிப்பது அவ்வளவு மேன்மையானது. வேதத்தை படிப்பதினால் நமக்கு என்ன நன்மை? உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து சலுகை எண் 329 குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை அறிந்து கொள்ள இன்றைய நிகழ்ச்சிக்கு திரும்பும். பின்னர் அவன் அவர்களை சோதித்து பார்க்க என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் கவனியுங்கள், அவனுக்கு பெஞ்சமின் என்று ஒரு தம்பி இருந்தான். யோசேப்பும் பெஞ்சமினும் ராக்கேலுக்கு பிறந்தவர்கள். என்னை பொறாமையால் அவர்கள் இப்படி செய்தார்களா என்று அவன் ஆச்சரியப்படுகிறான். அவர்கள் முதலில் தானியங்களை வாங்க வரும்போது பெஞ்சமின் அவர்களுடன் கூட வரவில்லை இல்லையா? அவர்கள் இன்னும் அப்படியே இருக்கிறார்களா என்று தனது சகோதரர்களை சோதிக்கிறான். அவன் அவர்களை போஷித்தான். ஒருபோதும் தானியத்திற்கு எந்த பணமும் வாங்கவில்லை. ரட்சிப்புக்கு பணம் செலுத்த அவரே தன்னை விலைக்கிரயமாக்கினார். நாகமான் சுத்திகரிப்புக்கு பணம் செலுத்த முயற்சி செய்யும் போது நான் எதையும் எடுக்க மாட்டேன் என்று எலிசா சொன்னார். இது ஒரு அற்புதமான கதை. இறுதியாக அவர்களை சோதித்த பின் அவர்களை அனுப்ப சொன்னான். நான் இனி உங்களுக்கு தானியம் கொடுக்கப் போவதில்லை. தம்பியுடன் நீங்கள் திரும்பி வராவிட்டால் உங்கள் சகோதரர்களில் ஒருவரை சிறையில் அடைக்கப் போகிறேன். நீங்கள் நேர்மையான மனிதரா என்று பார்க்கிறேன் என்றான். விசித்திரமான சோதனை. அது சுவாரஸ்யமானது. ஏனென்றால் அவன் அவர்களிடத்தில் வந்தான். அவன் அவர்களுக்காக வருகிறான். ஒரு மேய்ப்பனாக நினைத்து அவர்களை தேடும் அவர்களின் சகோதரன். நிகழ்வின் முடிவில் அவர் அதிபதி, ராஜாவுக்கு அடுத்தபடி. அவர் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு பிதாவுக்கு இரண்டாவதாக இருக்கிறார். அவர் யார் என்று அறியாதிருந்தார்கள். உங்களுக்கு தெரிந்தபடி அவர் உண்மையில் தேவனில் ஒன்றானவர்.
ஆனால் நான் சொல்கிறேன், அவர் தன்னை பிதாவுக்கு உட்படுத்துகிறார். ஒரு விருந்தில் யோசேப்பு தன்னை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகிறான். அவன் 12 பேருடன் அமர்ந்திருக்கிறான். அவன் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறான். நிகழ்வில் சோதனைக்காக ஒரு கோப்பை. இயேசு அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து என்று சொல்கிறார். அது அந்த ராபோஜனத்தில் அப்பம் பற்றி பேசுகிறது. பாத்திரம் இருக்கிறது, அப்பம் இருக்கிறது. கடைசியாக யோசேப்பு சொல்லும் முதல் விஷயம் உங்களுக்கு தெரியும். அவன் அவர்களை சோதித்து பார்க்க தனது கோப்பையை பெஞ்சமின் சாக்கில் வைக்கிறான். பின்னர் தனது உதவியாளர்களால் அவனை கைது செய்ய வைத்து பெஞ்சமின் என் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். உண்மையில் ஒன்றை கற்றுக்கொண்டீர்களா? 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு தெரிந்த பொறாமை கொண்ட சகோதரர்களை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்களா? இயேசு தனது ஊழியத்தை எப்போது தொடங்கினார்? அவர் 30 வயதில் ஞானஸ்நானம் பெற்றார். எகிப்தை ஆள யோசேப்பு எப்போது புறப்பட்டார்? 30 வயதில். எபிரோனிலும் பின்னர் எருசலேமிலும் ஆட்சி செய்யத் தொடங்கிய போது தாவீதுக்கு எத்தனை வயது? 30. அப்படியே கிறிஸ்துவை போல யோசேப்பு, நான் பெஞ்சமினை கைது செய்யப் போகிறேன், நீங்கள் வீட்டிற்கு போகிறாம் என்று சொல்கிறார். யூதா, இல்லை, நான் என் சகோதரனுக்காக என்னை அடிமையாக வைக்கிறேன் என்று சொல்கிறான். அவன் யோசேப்பிடம் வந்து தனது இருதயத்தை விட்டுச் சொன்னான், நாங்கள் அவரது குமாரனுடன் திரும்பி போகாவிட்டால் எங்கள் தந்தை மரித்துப் போவார். அவர் தனது மகனை மிகவும் நேசிக்கிறார். நான் அவருக்கு மாற்றாக இருக்கிறேன் என்று என் தகப்பனுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். இப்போது யூதா எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவன்? அது ஒரு திருஷ்டாந்த கேள்வி. யூதா நிச்சயமாக யூதா கோத்திரம். இயேசு எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்? யூதாவின் கோத்திரம். யூதா பரிந்து பேசுகிறார். அவர் தன்னை முன்வைக்கிறார். அவர் யோசேப்பை நோக்கி, என்னை அழைத்துச் செல்லுங்கள், நான் எப்படி வீட்டுக்குச் சென்று என் தகப்பனை பாதாளத்திற்கு அனுப்ப முடியும்? அவரின் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீரோ என்கிறான். யோசேப்பு மேலும் பேச முடியாதவனானான். அவன், இந்த மனுஷர்கள் மாறிவிட்டார்கள், அவர்கள் எனக்கு செய்ததை நினைத்து வருத்தப்படுகிறார்கள் என்றான். அதை புரிந்து கொள்ள அவனுக்கு ஞானம் இருந்தது. அவர்களுக்கு குற்ற உணர்வு இருந்தது. அவர்கள் அவரை கொல்ல பார்த்தார்கள். அவர்கள் அவனை அடிமையாக விற்றார்கள். அவன் கஷ்டப்பட்டான், சிறையில் அவதிப்பட்டான். இயேசு சிறையில் இருந்தாரா? அவன் அவர்களை மன்னித்தார். இயேசு நமக்கு என்ன செய்தார்? அவன் அவர்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தானியங்களையும் கொடுத்தான். மேலும் தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தினான், நான் பரலோகத்திற்கு செல்ல விரும்புகிறேன், அங்கு வரும்போது இவர்களை பார்க்க விரும்புகிறேன். கடைசியாக அவன் அவர்களிடம் செல்லும்போது அவர்களின் முகங்களை காண விரும்புகிறேன் என்றான். அவன் துக்கமடைந்து அழத் தொடங்கினான். எகிப்தின் இந்த அதிபதிக்கு என்ன நடந்தது என்று மற்றவர்கள் யோசித்தார்கள். அது அவர்களை உருகச் செய்தது. பின்னர் அவன் முதன்முறையாக அழுது கொண்டு, உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்றான். இருக்கிறவர் என்று இயேசு சொல்லவில்லையா? தேவன் நான் தான் இருக்கிறவர் என்றார். இயேசு சொன்னார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று. யோசேப்பு நான் தான் என்று சகோதரனின் முகத்தை பார்த்து சொல்லும்போது, ஓ, இது திரைச்சீலை என்று அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர், என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா? எல்லாவற்றிற்கும் மேலாக தகப்பனை பிரிந்ததால் அவர் மனம் உடைந்து போயிருந்தது. தகப்பன் மற்றும் பிள்ளைகளும் இறுதியாக சந்திப்பதை காணும் போதும் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை கேட்ட யாக்கோபு சந்தோஷமடைந்த விதமாக ஆதியாகமம் புத்தகம் முடிவடையும் விதத்தை நான் நேசிக்கிறேன். அவன் இருதயம் மூர்ச்சையடைந்து தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் வண்டிகளைக் கண்டு அவனின் ஆவி உயிர்த்தவன் நம்பினான். பெந்தகோஸ்தே நாளில் ஜனங்கள் வரங்களை பெற்றார்கள். பின்பு அவர்கள் விசுவாசித்தார்கள். எனவே நீங்கள் யோசேப்பின் நற்செய்தி நிகழ்வை பார்த்தீர்களா? அன்று இயேசு கிராமத்தில் நடந்து சென்றார். நடந்து சென்றபோது அவர்களுக்கு வேத வசனங்களை வெளிப்படுத்தினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நாங்கள் இதுபோன்ற எதையும் கேள்விப்பட்டதில்லை என்று. நடந்தவை அனைத்தும் தேவ சித்தத்தின் ஒரு பகுதி என்று எங்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்களா? அவர்கள் செல்லும் கிராமத்திற்கு வந்தார். மேலும் தான் செல்ல வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் அவர்கள் அவரை கட்டாயப்படுத்தி, நீர் எங்களுடனே தங்கியிரும் என்று கெஞ்சுகிறார்கள். கர்த்தாவே, என்னோடு கூட இரும், சீக்கிரம் வாரும். இது இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்ட பாடல். மாலை வேகமாக கழிந்தது. அவர் தொடர்ந்து செல்கிறார். ஆனால் அவர்கள் அவரிடம் கேட்கிறார்கள். நாமும் இயேசுவிடம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அவரிடம் கேட்க வேண்டும். அவர் வருவார். உங்கள் வாழ்க்கையில் தன்னை கட்டாயப்படுத்த மாட்டார். அவர்கள் வந்து மேஜையில் உட்கார்ந்தபோது அப்பத்தை எடுத்து அதை ஆசிர்வதித்தார். நேற்றிரவு மால்கம் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட ஜெபம், ஒரு கதா அதோனோய் எலா இனு மெலோகலம் மூத்திலெகம் மென் ஹரட்ஸ். தவறுதலாக சொல்லியிருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன். அவர் அப்பத்தை பிட்டு அதை ஆசிர்வதித்தார். அவர் அப்பத்தை பிட்டபோது அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் அவரை அறிந்தார்கள் என்று சொல்கிறது. அப்பம் பிட்கப்பட்டதினால் அவர் அறியப்பட்டார். அப்பம் பிட்குதலில் இயேசுவை நாம் எப்படி அறிந்து கொள்வோம்? அப்பம் பிட்குதலில் அவர் தன்னை வெளிப்படுத்தின பிறகு மறைந்து போனார். அவர்கள் அவரை அப்பம் பிட்குதலில் அறிந்து கொள்ள விரும்பினார், கண்டதால் அல்ல. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். அவர்கள் உற்சாகமானார்கள். கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்கள் 7 மைல் நடந்து சென்றார்கள். வழியில் அவர்கள் செல்வதை கவனியுங்கள். அவர்கள் மீண்டும் எருசலேம் வழியாக எம்மாவுக்கு திரும்பி வருகிறார்கள்.
அவர்கள் சமாதான நகரத்திலிருந்து வெந்நீருக்கு வருகிறார்கள். இயேசு அவர்களை வெந்நீரிலிருந்து காப்பாற்றுகிறார். மீண்டும் சமாதான நகருக்கு செல்கிறார்கள். இரவு நேரத்தில் அவர்கள் மேல் நோக்கிச் செல்கிறார்கள். அவர்கள் தனியாக இருப்பதாக நினைத்து பகலில் கீழ்நோக்கி நடப்பதை விட அவர் ஜீவனுள்ளவர் என அறிந்து இப்போது இயேசுவோடு இருட்டில் மேலே நடந்து செல்வது மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் மேல் வீட்டு அறைக்கு சென்று இயேசு ஜீவிக்கிறார், அவர் சீமோனுக்கு தரிசனமானார், இந்த செய்திகளை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள காத்திருக்க முடியவில்லை. அப்பம் பிட்குதலில் அவர்கள் இயேசுவை பற்றி பேசும்போது அவர் நடுவே வந்து நிற்கிறார். என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்கள், நடுவில் இருக்கிறேன் என்றார். இயேசுவை குறித்து மற்றவர்களிடம் பேசும்போது உங்களுக்கு தெரியுமா, எம்மாவு நிகழ்ச்சியில் அவர் எப்போது அவர்களை கிட்டி சேர்ந்தார். அவர்கள் இயேசுவை குறித்து சாலையில் பேசிக்கொண்டு நடந்தபோது அவர் அருகில் வந்தார். இப்போது மேலறையில் இயேசுவை குறித்து பேசுகிறார்கள், அவர் அவர்களை கிட்டி வந்தார். நீங்கள் மற்ற விசுவாசிகளுடன் ஒன்று கூடும்போது உங்களுடன் இயேசு இருப்பதை உணர முடியும். சாலையில் நடந்து செல்லும் போது உங்களுடன் வருவார். மேலறையில் மட்டுமல்ல, வருத்தத்தோடு சாலையில் நடந்து சென்றாலும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆம், அவர்கள் சாலையில் நடந்து செல்லும் யாரையும் மாற்றவில்லை. இயேசு சொல்கிறார், ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? பிரசங்கியார்கள் போதனையில் பயன்படும் வார்த்தை, பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கும் போது அவர்கள் பேசும் விஷயம் முகத்தில் பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் பரலோகத்தை குறித்து பேசுகிறீர்களானால் பொற்தள வீதியை பற்றி பேசும்போது உங்கள் கண்கள் பிரகாசிக்க வேண்டும், உங்கள் முகம் பிரகாசிக்க வேண்டும். நரகத்தை பிரசங்கிக்க நேர்ந்தால் உங்கள் அன்றாட சாதாரண வெளிப்பாட்டை பயன்படுத்துங்கள். துரதிருஷ்டவசமாக சில சமயங்களில் கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தை ஒரு நல்ல செய்தியாக பார்ப்பதில்லை. நாம் விசுவாசிக்கிறதில் மகிழ்ச்சியாக இருந்தால் ஜனங்களை இன்னும் அதிகம் சென்றடைய முடியும். அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்கள் இயேசுவை பற்றி பேசும்போதே அவர் தரிசனமானார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இப்போது நீங்கள் இதை சிந்திக்க வேண்டும். அவர்கள் சாலையில் சென்றபோது அவர்களோடு கூட நடந்தார். அவர்கள் அவரை பார்க்கிறார்கள். அவர்கள் சாலையில் சென்றபோது அவர் அவர்களுடன் கூட இருந்தார். யுகங்களின் வாஞ்சை என்ற புத்தகத்தில் ஒரு அழகான மேற்கோள் இருக்கிறது. அவர்கள் மேலறையில் இருந்தபோது அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர் கதவை உடைக்கவில்லை, மாயமாக எங்கும் மறையவில்லை. அவர் அவர்களுடன் சென்றார். முழு நேரமும் அவர்களுடன் இருப்பதை அறியாதிருந்தார்கள். நாம் எங்கு சென்றாலும் கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார் என்பதை எத்தனை முறை நாம் மறந்திருக்கிறோம். சில நேரங்களில் நாம் பயப்படுகிறோம். அவர்கள் பயந்து போனார்கள். அவர் ஆவி என்று நினைத்தார்கள். இல்லை, நான் ஆவி அல்ல, நான் உண்மையான ஜீவனுள்ள தேவன் என்றார். அவர் உங்களுக்கு சமாதானம் என்றார். நாம் சோகமாக இருப்பதை அவர் விரும்ப மாட்டார். நாம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அவர் விருப்பம். நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்றார். அவர் இந்த விஷயங்களை சொன்னபோது தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் கொடுத்தார்கள். அவர் அதை புசித்து, நான் ஆவியல்ல என்றார். நான் அதே இயேசு என்றார். உயிர் தெழுதலில் நாம் மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் அப்படிப்பட்டவர்களே. ஆதாமையும் ஏவாளையும் ஒரு நோக்கத்துடன் படைத்தார். நன்கு புசிக்க தோட்டத்தில் வைத்தார். திராட்சை தோட்டங்களை நட்டு பரலோகில் சாப்பிடப் போகிறோம் என்கிறார். வீடுகளை கட்டி அவற்றில் வசிக்கப் போகிறோம் என்கிறார். அது மிகவும் உண்மையானது என்று வேதம் சொல்கிறது. ஜனங்களை அன்பில் வீழ்த்திட செய்வதற்கு அம்புகளையும் கேருப்புகள் போல நாம் மிதக்கும் மேகங்கள் இல்லை. புதிய பூமியில் நாம் உண்மையான காரியங்களை செய்வோம் என்பது உங்களுக்கு தெரியும். பின்பு அவர் சாப்பிட்டு முடித்ததும் அவர்களுடன் மீண்டும் அப்பத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னார், மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. மோசேயிடமிருந்து வந்த வழிகள். உபாகமம் 18 மோசே சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக எழுப்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இயேசு மோசே போன்ற தீர்க்கதரிசி. அவரை எழும்ப பண்ணினார். அவர் சிறந்த நியாயப்பிரமாணிகர். மோசே மற்றும் தீர்க்கதரிசிகளின் சட்டத்தில் எழுதப்பட்ட அனைத்தும் மோசேயிலிருந்து மல்கியாவுக்கு சென்றாலும் அதில் எழுதியிருக்கிறது. இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேவுக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் என்று. இது எல்லா வழிகளிலும் இயேசுவை குறித்து பேசுகிறது. ஆதியாகமம், யாத்ராகமம், எண்ணாகமத்தில், உபாகமத்தில், யோசுவாவில் இருக்கிறார். எரிகோவின் நிகழ்வு உங்களுக்கு தெரியும். நான் அதை கடந்த வாரம் எருசலேமில் பகிர்ந்து கொண்டேன். யோசுவா இயேசுவை எபிரேய மொழியில் நீங்கள் சொல்லும் விதம். அவர் வருகிறார். எக்காலங்களை ஊதினார்கள். ஜனங்கள் கூச்சலிட்டார்கள். நகரத்தின் சுவர்கள் இடிந்து விழுந்தன. ராகாப்பும் வீட்டாரும் காக்கப்பட்டார்கள். அதுதான் ரட்சிப்பின் நிகழ்வு. கர்த்தர் தாமே ஆரவாரத்துடன் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும். அந்த சிகப்பு நூல் கயிற்றை கொண்டு ராகாப்பின் வீட்டில் இருந்தவர்கள் மட்டுமே காப்பாற்றப்பட்டார்கள். இது ரட்சிப்பின் அடையாளம். பழைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றன.
மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் சங்கீதங்களிலும் சங்கீதம் 22 இயேசுவை குறித்து என்ன சொல்கிறது? அவர் சிலுவையில் தொங்குகிறார். எல்லோரும் வியக்கிறார்கள், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. மேசியாவின் சங்கீதத்திலிருந்து அவர் மேற்கோள் காட்டுகிறார். சங்கீதத்தில் நீங்கள் படிக்கலாம், அதில் என்ன சொல்கிறது? என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். சிலுவையில் அங்கே நடந்த விஷயங்களும் இதுவே. அவைகளில் கவனம் செலுத்துகிறார். அவர் சோர்வடையவில்லை. சங்கீதத்திலிருந்து பிரசங்கியார் போல மேற்கோள் காட்டுகிறார். அது அவர்களின் விசுவாசத்தை பலப்படுத்தியது. திருடன் இயேசுவை உணர்ந்ததற்கு காரணமாக இருக்கலாம். தீர்க்கதரிசிகளின் சங்கீதங்களிலும் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று. இது எனது கடைசி வசனம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறந்தார். ஒவ்வொரு முறையும் இயேசு அவர்களை சந்தித்தபோது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார் என்று சொல்கிறது. எருசலேமிலிருந்து சென்று சோகமாக இருந்தார்கள். இயேசு ஜீவனோடு இருப்பதை அறிந்தவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். மகிழ்ச்சி! நாம் இங்கே பூமியில் இருக்கிறோம். புதிய எருசலேமுக்கு செல்வதே நோக்கம். அவர் உண்மையுள்ளவர், அவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த சீஷர்கள் இயேசுவை எவ்வாறு அறிந்தார்கள்? அப்பத்தை பிட்கையில் அறிந்து கொண்டார்கள். இயேசு சொன்னார், இது நித்திய ஜீவன். யோவான் 17ஆம் அதிகாரம். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று. ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு, என் சகோதரா, எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதனால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.